சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பொங்கல் பண்டிகையினை ஒட்டி 1000 ரூபாய் பணத்துடன் பச்சரிசி, சீனி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் நியாய விலைக் கடைகள் மூலம் கடந்த திங்கட்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் எந்த பொருளும் பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்க உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இத்தடை உத்தரவை மாற்றி அமைக்க கோரி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் தயானந்த கட்டாரியா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை அரிசியுடன் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் 3 விதமான குடும்ப அட்டைகளும், அரிசியின்றி சர்க்கரை உள்ளிட்ட பிற பொருட்கள் வழங்கப்படும் குடும்ப அட்டைகளும், எந்த பொருளும் வாங்காதவர்களுக்கான குடும்ப அட்டைகளும் உள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதில் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையிலான 10,11,330 குடும்ப அட்டைதாரர்களில் கடந்த 9ஆம் தேதி வரை 4,12,558 குடும்ப அட்டைதாரர்கள் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு பெற்றுவிட்டதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. அதனால் மீதமுள்ளவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளதாகவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவர்களுக்கும் 1000 ரூபாய் பரிசு வழங்க அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பேட்ட திரைப்படம் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருப்பதால் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பேட்ட திரைப்படத்தின் பெருமை இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜையே சேரும் என்று கூறியுள்ளார். அவங்களுக்கு ஏதோ பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச சந்தோஷங்க, அதான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம வேலை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய ரஜினியை திரும்ப பார்த்த காளியை திரும்ப பார்த்த அதெல்லாம் அது கார்த்திக் சுப்பராஜ் தான் அந்த பெருமையை போகுங்க. அவர் முதல்லேருந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னை வந்து ஒரு ஷாட்டும் ஒரு சீனும் ஒரு இதுலேயும் வந்துட்டு உசுப்பேத்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஹாப்பி. நாகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு திறக்காததால் 10 நாட்களுக்கு மேலாக விளைநிலங்களிலேயே நெல்லை வைத்து பாதுகாக்கும் அவலம் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடைமடை மாவட்டமான நாகையில் நடப்பாண்டுக்கான சம்பா சாகுபடி முடிவுற்று அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. கஜா புயலால் சாய்ந்த பயிர்களை காப்பாற்றி அறுவடையை முடித்த விவசாயிகள் நெல்லை விற்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். உரம், விதை, தொழிலாளர் கூலி என கடும் செலவுக்கு மத்தியில் அறுவடை செய்த நெல்லை வாங்க கொள்முதல் நிலையங்கள் இதுவரை திறக்கப்படவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். 5 நாளைக்கு முன்னாடியே இந்த கொள்முதல் நிலையத்தை நீங்க திறக்க வேண்டும். நீங்க இவ்வளவு லேட் பண்றது ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்க நீங்க எங்களுக்காக உயிர் தண்ணி ஊத்துங்க, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்த்து உயிர் தண்ணி ஊத்துனாதான் விவசாயிகள் அடுத்த வருஷமே விவசாயம் பண்றதுக்கான ஒரு உந்துதல் வரும். இல்லைன்னா வந்து மேலும் மேலும் நாங்க எலிக்கீரை தின்னுட்டு சாவ வேண்டியதுதான். நாங்க நெல் மணிகளை பாதுகாக்க இடம் இல்லாததால் வயல்களிலேயே குவித்து வைத்து இரவு பகலாக காவல் காக்கும் விவசாயிகள் எலிகள் மற்றும் கால்நடைகள் பயிர்களை நாசம் செய்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சூழலை சாதகமாக்கி தனியார் நெல் வியாபாரிகள் மூட்டை ஒன்றுக்கு 800 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை மிக குறைந்த விலைக்கு நெல்லை கேட்பதாகவும் விவசாயிகள் கவலை கூறுகின்றனர். திறக்கிறோன்னு சொல்றாங்களா ஒழிஞ்சு இதுவரைக்கும் திறந்த பாடு இல்லை. இன்றைக்கி 15 நாளாக காற்றுல தான் போட்டு வச்சுக்கிட்டு பனியில் படுத்து கடந்துக்கிட்டு இங்கே மூடி வச்சுக்கிட்டு கிடக்கிறோம். இவ்வளோ விவசாயிகளுடைய இதுக்கு இவ்வளவு கஷ்ட நஷ்டமாக இருக்குது இந்த பகுதியில். அதனால் உடனே நீங்கள் சென்டரை இங்கே உடனே ஓப்பன் பண்ணணும்.